திருச்சி நத்தர்ஷா தர்கா சந்தனக்கூடு திருவிழா குறித்த முக்கிய செய்திகள். சிறப்பு. திருச்சியின் புகழ்பெற்ற சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஹரத் நத்தர் வழி தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு விழா மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்றது. விழா நிகழ்வுகள். கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் காந்தி மார்க்கெட்டில் துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து தர்காவை வந்தடைகிறது. நிகழ்வுகள். இந்த ஊர்வலத்தில் மலர் போர்வை அணிவித்து சந்தனம் பூசி வழிபாடு நடத்தப்படுகின்றது. மத நல்லிணக்கம். இந்த விழாவில் பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொள்வது இதன் சிறப்பம்சமாகும். வழி தர்கா 1000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான சமய நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தர்காவாகும். துருக்கியிலிருந்து வந்த சூபி மகான் நாதர் ஷா வாழ்ந்த இடத்தில் அமைந்த இந்த தர்காவில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இங்கு வியாழக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. முக்கிய அம்சங்கள். வரலாறு. 11ஆம் நூற்றாண்டில் சுல்தான் பதவியை துறந்து வந்த நத்தர் ஷா வலிவுல்லா திருச்சியில் தங்கி மக்களுக்கு சேவை செய்தார். அவரது அடக்கத்தலம் தர்காவாக மாறியது. சிறப்பு. இங்கிருக்கும் தீராத நோய்கள் மற்றும் மனக்கவலைகள் நீங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. சந்தனக்கூடு விழா ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொள்வர். அமைவிடம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள இந்த தர்கா திருச்சியின் மிக முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். இந்த தர்காவில் உள்ள பழமையான கட்டிடக்கலை மற்றும் அமைதியான சூழல் பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கவ்வாலி அல்லது உருது இஸ்லாமிய பாடல்கள் கச்சேரி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாய்ரா பி பள்ளிவாசல் மஹாலா சுன்னத் ஜமாத் தலைவர் ஹாஜி எஸ் சன்பாசா, செயலாளர் ஏ நௌசாத், பொருளாளர் எஸ் பக்ருதீன் மற்றும் பா தஸ்தகிர் என்கிற தஸ்தா, இலியாஸ், தர்கா தளபதி எஸ்பி பகதூர் ஷா மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்துடன் யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் பாழும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை